இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாய் உங்களுக்கு அமையட்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ உலகத்திலும் மற்ற இடத்திலும் கர்த்தர் ஆண்டவர் அன்பாகவே இருக்கிற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் அவர் அன்புள்ளவர். ஆகவே அந்த அன்புள்ள ஆண்டவர் எப்படி நம்மை தண்டிப்பார், அந்த அன்புள்ள ஆண்டவர் எப்படி நம்மை நரகத்தில் தள்ளுவார். ஆகவே நீங்கள் எப்படி வேணாலும் வாழலாம், என்ன வேணாலும் செய்யலாம் என்கிற ஒரு நூதனமான கள்ள உபதேசங்களை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நரகம் என்பது இல்லை என்று சொல்லக்கூடிய ஆட்கள் இன்றைக்கு நிறைய பேர் அப்படிப்பட்ட காரியங்களை போதித்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். நரகம் என்கிற வார்த்தை அநேக இடங்களில் 162 வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதில் 70க்கு மேற்பட்ட வசனங்களில் இயேசு கிறிஸ்து நரகத்தை பற்றி பேசியிருக்கிறார் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். ஆகவே நரகம் என்று ஒன்று உண்டு. அது நமக்காக உருவாக்கப்பட்டதல்ல, அது தள்ளப்பட்ட தேவ தூதர்களுக்காக உருவாக்கப்பட்டது. நம் ஆண்டவர் அன்பு நிறைந்தவர். அவர் யாரையும் நரகத்துக்கு தள்ள வேண்டும் என்கிற எண்ணமே ஒரு துளி கூட இல்லாதவர். உங்களையும் என்னையும் அவர் உருவாக்கி நம்ம இந்த உலகத்தில் அனுப்பி மீண்டுமாய் தன்னிடத்தில் உங்களை அழைத்து கொள்ள தான் அவர் விரும்புகிறார். ஆகவே நம்ம பரிசுத்தமாய் வாழும் பொழுது, உண்மை உத்தமமாய் வாழும் பொழுது நிச்சயமாய் நம்ம அவரோடு போய் பரலோகத்தில் இருக்க முடியும். ஆனால் அதே வேளையில் தேவனை மறக்கிறவர்களும் துன்மார்க்கமான ஜீவியம் வாழ்கிறவர்களும் நிச்சயமாய் அவர்களாகவே அந்த நரகத்தை தேடிக்கொள்கிறார்களே தவிர ஆண்டவர் அவர்களை அந்த நரகத்தில் தள்ள விருப்பமில்லாத ஒரு ஆண்டவர். துன்மார்க்கர் சாகிறது அவருக்கு பிரியமில்லை என்று ஆண்டவர் கதறி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அந்த அன்பில் ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொள்வோம். நரகம் என்பது உண்மை, அது இருக்கிறது. அந்த நரகத்தில் யாரும் போகாதபடி அவளை தடுத்து நிறுத்தி எல்லாரையும் பரலோகத்துக்குள்ளே கூட்டிக்கு செல்ல அந்த ஊழியத்தை, அந்த காரியத்தை நம்ம செய்வோம். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, எங்கள் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரே, வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடியாய் கொண்டிருக்கிற மகா பெரிய தெய்வமே, உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நரகத்தை நீர் உண்டாக்கினது அது தள்ளப்பட்ட தூதர்களுக்காக. ஆண்டவரே, அது மனிதர்களுக்காக நீர் உண்டாக்கினது. ஏதேன் தோட்டத்தையும் இந்த உலகத்தையும் நீங்கள் உண்டாக்கி கொடுத்துருக்கிறீங்க. ஆனால் மனிதன் பாவத்தில் விழுந்ததுனால, துன்மார்க்கமான வாழ்க்கையை தெரிந்து கொண்டனால, ஆண்டவரே உம்மை மறந்து போனதுனால அவர்களாகவே நரகத்தில் போய் விழுறாங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்ட நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்க ஒரு கூட்டத்தை நாங்கள் தடுத்து நிறுத்தி பரலோகத்துக்கு நேராக திருப்புகிற ஒரு உன்னத பணியை எங்களிடத்தில் கொடுத்துருக்கிறீர். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை, இந்த சுவிசேஷத்தை நாங்கள் அறிவித்து கொள்ள, நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்து மற்றவர்களையும் ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளாய் மாற்ற எங்களுக்கு இருப்பதாங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.